என் இயேசுவே, என் இயேசுவே, ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே, வழியும் சத்தியமும் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே, ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசெம்பிளி மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியை காண அவள இருக்கிறீர்களா? இதோ நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் ஒரு விசை கூட இந்த ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து ஆண்டவருடைய எல்லா விதமான நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான தீர்க்காயுசை தந்து உங்களுடைய வியாதியின் படுக்கையை ஆண்டவர் மாற்றி நீங்கள் கடந்து போகிற அந்த இருளான பாதையை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றி சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நிச்சயமாகவே இது நடக்கும். நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தரை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பதறுதலும் அவனுக்கு இல்லை. காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பும் பொழுது அவனோடு கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இருக்கிறார். அவனை அழகாக நடத்துகிறார். அவனுக்கு அருமையான பாதையை காட்டுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே செய்து நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிக மடங்கு நன்மைகளை பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த நாளிலையும் கூட இன்றைய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்தை மையமாக கொண்டு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து உள்ள நேரங்கள் நீங்கள் மிகுந்த ஜெபத்தோடு கூட நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத பகுதியை நாம் வாசித்தால் அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட ஒட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பலவித பாரங்களை நாம் சுமந்து திரிகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மளை அதிகமாக பாரப்படுத்துகிறது. அப்படியாக நம்மளை பாரப்படுத்துகிற காரியங்களிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது என்பது நமக்கு அநேக நேரம் தெரிவதில்லை. நம்முடைய பாரத்தை, நம்முடைய சுமையை நாம் எங்கே இறக்கி வைப்போம் என்று சில நேரங்களில் மிகவும் சோர்ந்து போய் விடுகிறோம். வழி தெரியாமல் தவித்து நாம் மிகவும் பலவீனப்பட்டு போகிறோம். ஐயோ, என்னுடைய பாரத்தை நான் யாரிடத்தில் சொல்லலாம்,
அல்லது என்னுடைய பாரத்தை சுமப்பதற்கு நான் என்ன செய்யலாம்? இது பல நேரங்களில் நமக்கு பலவிதமான கலக்கத்தை கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் உங்களுடைய பாரத்தை யாரிடத்தில் வைத்தால், அல்லது உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கிற சுமைகளை நீங்கள் யாரிடத்தில் சொன்னால் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் என்று நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கடந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய பாரத்தை ஒரு சில மனிதர்களிடத்தில் சொல்லியிருக்கலாம். அவர்கள் உங்களுடைய பாரத்தை உங்களுக்காக சுமப்பார்கள், அல்லது உங்களுடைய பார சுமையில் ஒரு பகுதியை அவர்கள் உங்களுக்காக தாங்கி சுமப்பார்கள் என்று நம்பி நீங்கள் சில மனிதர்களிடத்தில் உங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சுமையை அவர்கள் உங்களுக்காக சுமந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பாரங்களையெல்லாம் அவர்கள் முன்பதாக அப்படியே கொட்டி இருந்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? விபரீதமான சூழ்நிலைகள். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய வேதனைகளை அவர்களிடத்தில் சொல்ல அவர்கள் அதை ஒரு பரிகாசமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த வேதனைக்கு அப்படித்தான் நடக்க வேண்டும், இதிலும் போதாது, இதிலும் அதிகமாகவே இவளுக்கு சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பரிகாசம் பண்ணி உங்களை முதுகுக்கு பின்னாலே உங்களை மிகவும் வேதனைப்படுத்தின சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயோ நான் என்ன செய்வேன், என் பாரத்தை சுமப்பதற்கு எனக்கு யார் உண்டு என்று சொல்லி நீங்கள் கலங்கி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் அன்பு சகோதரியே உன்னிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீ பாரத்தை சுமந்து 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 மிகவும் துவண்டு போனாய். நீ பாரம் சுமந்து நீ மிகவும் களைத்து போனாய். உனக்கு உன் பாரத்தை மாற்றி சுமப்பதற்கும் உன் பாரத்தை வகிப்பதற்கும் யாரும் இல்லையே என்று தவிக்கிற இந்த நாளிலே உன் பாரத்தை சுமக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ உன் பாரத்தை வைத்து விட்டு பார். ஆண்டவராகிய இயேசுவை நீ உன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பார். ஆண்டவரை உன் கர்த்தராக நீ நம்பி உன் பாரத்தை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்பாய் என்றால் அந்த பாரத்தை உனக்கு லகுவாக்கி உன்னை இந்த உலகத்தில் அமைதியான ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு அவர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நான் சிறு பையனாக இருக்கிற வேளையில் நானும் என்னுடைய தகப்பனாரோடு கூட ஒரு சில இடங்களில் நான் வேலைக்கு சென்றிருக்கிறேன். அதில் குறிப்பாக என்னுடைய தகப்பனார் எங்களை ஆரம்ப நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்திற்கு முன்பு என்னுடைய தகப்பனார் என்னை விறகு வெட்டுவதற்காக அழைத்து கொண்டு செல்வார்கள். அந்த விறகுகளை வெட்டி கொண்டு வந்து அதை கடையில் விற்று அப்படியாக கூலி வேலை செய்து கொண்டிருந்தார் என்னுடைய தகப்பனார். அந்த சூழ்நிலையிலே நானும் அவரோடு கூட பல இடங்களுக்கு விறகு வெட்டும்படியாக போயிருக்கிறேன். அப்படி போயிருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் என்றால் பல இடங்களில் சென்று நல்ல அருமையான விறகுகளை எல்லாம் வெட்டி அதை அழகாக ஒரு கட்டாக கட்டி வைப்பார். அதற்கு பின்பு அவர் செய்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால், என்னுடைய வயதிற்கும் என்னுடைய ஆரோக்கியத்திற்கும் ஏற்றாற் போல ஒரு சிறிய கட்டு விறகை அவர் கட்டி என்னுடைய தலையில முதலாவது தூக்கி வைத்து காட்டுவார். காட்டிவிட்டு என்னிடத்தில் சொல்லுவார், நீ உன்னால் இது சுமக்க முடியுமா? சுமக்க முடியவில்லை என்றால் சொல்லிவிடு, நான் அதிலிருந்து இன்னொரு 2 விறகை நான் எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுவார். நான் அதை என் தலையில் வாங்கி அதை கொஞ்சம் நடந்து சுமந்து கொஞ்சம் நடந்து பார்ப்பேன். என் அப்பாவை பார்த்து சொல்லுவேன், அப்பா இது எனக்கு கொஞ்சம் அதிக கனமாய் தெரிகிறது. அவர் உடனே அந்த விறகு கட்டுகளை திரும்ப அவிழ்த்து அதிலிருந்து சில விறகுகளை எடுத்து விட்டு மறுபடியும் கட்டி என்னுடைய தலையில் வைத்துட்டு கேட்பார், இப்பொழுது உன்னால் சுமக்க முடியுமா என்று. அப்போ நான் சொல்லுவேன், ஆம் எனக்கு நல்லபடி சுமக்க முடியும், எனக்கு இது லகுவாகத்தான் இருக்கிறது, பரவாயில்லை என்று சொல்லி நான் அந்த விறகை சுமந்து என் தகப்பனாரோடு கூட நடந்து செல்லுவேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய பாரத்தை வகித்து நம்முடைய மனதிற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல ஒரு சூழல்ல நம்மளை அருமையாக நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலே அவர் ஒருவரையும் சோதிப்பதில்லை. நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால் ஒருபோதும் கர்த்தர் உங்களால் வகிக்க முடியாத, உங்களால் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை அவர் உங்கள் மேல் வைக்கவே மாட்டார். இந்த உலகம் நமக்கு கொடுப்பதெல்லாம் என்ன தெரியுமா? வேதனைகளையும் கண்ணீரையும் வருத்தங்களையும் தான் நமக்கு தந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு உண்மையாக ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற பிரதிபலன் என்ன? வேதனை தான், விமர்சனங்கள் தான்,
உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே உங்களுடைய மேலதிகாரி உங்களை எள்ளளவும் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உண்மையாக உழைத்திருப்பீர்கள். உத்தமமாக அந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் வேலை செய்து நீங்கள் நேர்த்தியும் நேர்மையும் உள்ள ஒரு மனுஷனாக நடந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கடினமாக பேசுகிறது நிமித்தமாக இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதனை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? அன்றைக்கு ஒரு அருமையான வாலிப தங்கச்சி தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டாள். அவள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிரதர், நான் என்னுடைய வீட்டில் என் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுகிறேன். என்னுடைய தகப்பனாருடைய வேலை இழந்து போனது, என்னுடைய வீட்டில் மிகவும் பாரம், மிகவும் வேதனை, எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நல்ல வேலை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய தகப்பனார் திடீரென்று அவருடைய ஃபேக்டரியில் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்துல ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் நேரிட்டது. அதனால் என் தகப்பனாரை அவர்கள் வேலையிலிருந்து அகற்றி விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக மிகவும் வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா என்று கேட்டாள். ஒரு சிறு பெண். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, நீ வேலை இழந்து போய் இந்த நாட்களில் அது உன்னுடைய மனதில் ஒரு பெரிய பாரமாக நீ சுமந்து கொண்டிருக்கிறாயா? அந்த வேலை திரும்ப கிடைக்குமா? அல்லது நான் செய்த காரியத்திற்கான பிரதிபலன் எனக்கு உண்டாகுமா? நான் நல்லது செய்தேனே, எனக்கு தீமை வருகிறதே, நான் எப்படி என் வாழ்க்கையை சமாளிக்க போகிறேன் என்று சொல்லி பாரப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட நீ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நிச்சயமாக இந்த சங்கீதம் 55:22 நீங்கள் தியானித்து பார்த்தால் அதுல வேதம் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அவர். திராணிக்கு மேலே அவர் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில பாரத்தை அனுமதிக்க மாட்டார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஐயோ என்னால் முடியவில்லை. நிச்சயமாக உங்களுடைய பாரத்தை, உங்களை அழுத்துகிற பிரச்சனையிலிருந்து, சோர்விலிருந்து ஆண்டவர் உங்களை நீக்கி உங்களுடைய பிரச்சனையை உங்கள் வாழ்வை விட்டு அகற்றி நிச்சயமாக அவர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். கலங்கி போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள், துக்கத்தில் உழண்டு போகாதீர்கள், தவறான முடிவுக்கு நேராக சென்று விடாதீர்கள். நீங்கள் கடந்த நாளில் சந்தித்த தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்களை நீங்கள் முடித்து விடவில்லை. இன்னும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார் ஆண்டவர், எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையோடு கூட கர்த்தரை தேடினால் நிச்சயம் உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். தாவீதின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உங்கள் வாழ்க்கையில மறுபடியுமான ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் எவ்வளவாய் தாளடியாய் போனீர்களோ அதே சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அநேகர் உங்களை கண்டு அதிசயப்படும்படியாக உங்கள் வாழ்நாட்களை கர்த்தர் செழித்தோங்க பண்ணுவார். கடந்த நாளில் எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான சகோதரர், அவருடைய வாலிப மகன், 17 வயது நிரம்பின ஒரு வாலிப மகன், அவன் தான் முதலாக ஆலயத்திற்கு வந்தான். சபையில் வந்து ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். ஒரு 6 மாதத்து கழியும் பொழுது அவனுக்கு திடீரென்று வேலை பார்த்த இடத்துல மயங்கி விழுந்து விட்டான். அவனை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவனுடைய மூளையிலே கட்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். அவனை சென்னைக்கு கொண்டு சென்றார்கள். பல முறை அவனுக்கு ஆபரேஷன்கள் செய்யப்பட்டது, ஒன்றும் வெற்றி பெறவில்லை. கிட்டத்தட்ட அவன் ஒரு 2 மாத காலம் போராடி, மரணத்தோடு போராடி, கடைசியில் அந்த வாலிப தம்பி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போய்விட்டான். அந்த தாயும் தகப்பனும் உடைந்து போன உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நம்பினார்கள். நான் யோசித்தேன், இதற்கு பிறகு இந்த தாயும் தகப்பனும் ஆலயத்துக்கு வரமாட்டார்கள் என்று எண்ணினேன். ஆனால் அவர்களோ மிகுந்த நம்பிக்கையோடு கூட, என் மகனை இழந்தாலும் நான் புதிதாய் பற்றி கொண்டிருக்கிற இந்த இயேசுவை நான் விடமாட்டேன் என்று சொல்லி வேற ஒரு மார்க்கத்தில் வாழ்ந்திருந்தவர்கள் இயேசுவை தேடி தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு என்ன ஆறுதல் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் மிகவும் பாரப்பட்டேன். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது? ஒரே ஒரு மகன், அவன் மரித்து போனான், இனி ஒரு மகள் இருக்கிறாள்.
அவர்கள் மிகவும் துவண்டு போய் அந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்துக்கு வர வர வசனத்தை கேட்க ஜெபம் பண்ண அவங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட பண்ணினார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த அருமையான சகோதரனுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு ஆண்டு கழிந்த போது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் மகனை கொடுத்தார். இவர்கள் இழந்து போன தன்னுடைய மகனுடைய அதே பெயரை சேர்த்து தன்னுடைய பேரனுக்கு அந்த பெயரை வைத்தார்கள். இன்னும் நாட்கள் ஓடி சென்றது. இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழித்த போது சமீபத்தில் அந்த அன்பு மகளுக்கு இரண்டாவதும் ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள் சபையிலே, நாங்கள் ஒரு மகனை இழந்தோம், ஆண்டவர் எனக்கு 2 மகனை திருப்பி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புத சாட்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் நீங்கள் இழந்து போனதை 2 மடங்கு திரும்பி தரும்படியாக வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வையுங்கள். மனிதனை நம்பி, பணத்தை நம்பி, உலகத்தை நம்பி ஓடுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார், உங்களுடைய பாரத்தை சுமக்கிற இயேசுவண்டைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இதே நிலையில இருந்து கொண்டு என் பிரச்சனைக்கு தீர்வு வருமா, என் நிலைமைக்கு மாற்றம் வருமா, என் வேதனை நீங்குமா என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமாக அது வருவது சாத்தியமில்லாத ஒன்று. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற இயேசுவண்டைக்கு வர வேண்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக இயேசுவை நம்புங்கள். இப்பொழுது நீங்கள் செய்கிற ஜெபத்தை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை தேடுவதை பார்க்கிலும் இன்னும் அதிக நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் பாரத்தை சுமக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசு அண்டையில் நெருங்கி வரும்போது பாவத்தில் உழண்டு கிடக்கிற, அசுத்தத்தில் உழண்டு கிடக்கிற, இன்னும் பலவிதமான தேவனுக்கு பிரியமற்ற செயல்களில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலிருந்து நீ இயேசுவின் இடத்திற்கு வந்தால் அவர் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான மாலை வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உனக்கு இளைப்பாறுதலை தரும்படியாக, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வருத்தப்பட்ட ஒரு நிலையில நீ இருந்து கொண்டு வாழ்க்கையே எனக்கு கசந்து போனது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பயணப்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமை. மாறா என்கிற ஒரு இடத்திற்கு வந்தபோது அங்கே வெறும் ஒரு தண்ணீர் துறவை கண்டார்கள். அதில் தண்ணீரை குடிக்கலாம் என்று ஓடி சென்றால் அந்த தண்ணீர் கசந்து போயிருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? மோசையின் மூலமாக ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டபோது கசந்து போயிருந்த அந்த மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் மதுரமாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு கசந்து போயிருக்கிறதா? கணவன் மனைவி உறவுல நீங்கள் கசந்து விட்டீர்களா? திருமணம் பண்ணின ஆரம்ப நாட்களில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீர்கள், மனைவியும் கணவனுமாக அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீர்கள். இன்றைக்கு 2 பேரும் 2 புறமாக முகத்தை திருப்பி கொண்டு, ஐயோ இவளை திருமணம் பண்ணினது எனக்கு சாபமாகிவிட்டது என்று சொல்லி சொல்லுகிறாயா? எனக்கு எத்தனையோ வாழ்க்கையெல்லாம் வந்ததே, அதையெல்லாம் நான் இழந்து விட்டேனே, இவளை போய் திருமணம் பண்ணிவிட்டேனே, அல்லது இவரோடு கூட நான் திருமணம் பண்ணிவிட்டேனே என்று சொல்லி நீங்கள் கலங்குகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை வெறுத்து போனதா? இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கசப்புகளையும் எடுத்து போடுவார், எல்லா களைப்புகளையும் எடுத்து போடுவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான சோர்வுகளை எடுத்து போடுவார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே வாசித்தால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மளை என்ன செய்கிறாரோ விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாரும் என்னை விசாரிக்குவதில்லை. சிலர் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். யாரும் என்னை விசாரிப்பதில்லை. நான் வியாதி படுக்கையில் இருந்தேன், என்னை விசாரிக்க யாரும் வரவில்லை. நான் எத்தனையோ பேருக்கு ஓடி ஓடி நன்மை செய்தேன். ஆனால் எனக்கு ஒரு வீழ்ச்சி வந்தபோது, எனக்கு ஒரு தோல்வி வந்தபோது, அல்லது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் மிகவும் கலங்குகிறீர்களா? என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒருவேளை மனிதர்கள் உங்களை விசாரிக்காமல் போகலாம். நீங்கள் உதவி செய்தவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யாமல் போகலாம். நீங்கள் தேடி சென்றவர்கள் உங்களை புறம்பே தள்ளிவிடலாம். உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். உங்களை விசாரித்து அருமையாய் நடத்தக்கூடிய ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையையும் மனந்திறந்து சொல்வதற்கு ஒரே ஒரு இடம் உண்டு. அதுதான் ஆண்டவருடைய சமூகம். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், நம்பி சொல்லலாம், மனம் திறந்து நீங்கள் சொல்லலாம். ஆலயத்தில் போய் தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள வேதனைகளையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசித்தாள். அன்னாள் என்கிற ஒரு பெண் தேவனுடைய ஆலயத்தில் சென்று தன்னுடைய மனதில் அவளை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட ஆலயத்துக்கு சென்று அவள் ஜெபம் பண்ணினாள். அங்கிருந்து ஆசாரியன் அதை பார்த்துவிட்டு, அன்னாளே, நீ ஏன் என்ன செய்கிறாய்? நீ மதுபானம் எதுவும் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டார். அவள் சொன்னாள், இல்லை, நான் என் இருதயத்தின் வியாகுலங்களை ஆண்டவரிடத்தில் ஊற்றி விடுகிறேன். எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய இருதயத்தின் கவலைகளை வைப்பதற்கும் பாரத்தை இறக்கி வைப்பதற்கும் ஒரே ஒரு இடம்தான் இந்த உலகத்தில் உண்டு, நம்பிக்கையான ஒரு இடம். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையையும் இயேசு யாரிடத்திலும் சொல்லாமல் ரகசியம் காக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். வாலிப தம்பி, வாலிப சகோதரி, உன் வாழ்க்கையில நீ தடுமாற்றமான ஒரு நிலையில கடந்து போனாய். உன் பரிசுத்தத்தை இழந்து விட்டாய், உன் உத்தமத்தை நீ இழந்து விட்டாய். ஆனால் யாருக்கும் தெரியாது. வெளியில சொன்னால் உன்னை அங்கீகரிக்க மாட்டார்கள், எல்லாரும் வெறுத்து விடுவார்கள். அது உன்னை ஒவ்வொரு நாளும் நரக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ தவறான பழக்கத்தில் ஈடுபட்டது நிமித்தமாக உன் சரீரத்திலே மன அளவில் நீ பாதிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ யாரிடத்தில் சொல்லலாம் என்று தவிக்கிறாய் அல்லவா? ஐயோ, சொல்வதற்கு ஒரு பக்கம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ கலங்காதே. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சென்று நீ உன்னுடைய அறையிலே கதவை பூட்டிக்கொண்டு முழங்கால் படியிட்டு, ஓ ஆண்டவரே, நான் ஒரு பெரிய பாவி, நான் என்னுடைய பரிசுத்தத்தை இழந்து விட்டேன், உண்மையை இழந்து விட்டேன், நான் அந்த சூழ்நிலையில் அந்த தவறில் விழுந்து விட்டேன், என்னை மன்னிக்க மாட்டீரா என்று சொல்லி நீ மனம் திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பார். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? ஒரு பாவத்தை செய்ய வைக்கிற வரையிலும் மனதிலே தூண்டி எழுப்பி கொண்டே இருப்பான், செய்வதற்கு உற்சாகப்படுத்துவான், செய்வதற்கான சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுப்பான். செய்கிற வரையில் அந்த பாவத்தை செய், ஐயோ விட்டுவிடாதே, இனி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது, இது ஒரு நல்ல தருணம் என்று சொல்லி உன்னை அந்த பாவம் செய்வதில் நிர்பந்தம் பண்ணுவான். ஆனால் நீ அந்த பாவத்தை செய்து முடித்த அடுத்த செகண்டில் அதே பிசாசு உனக்கு விரோதமாக திரும்பி எழும்பி என்று சொல்லுவான், ஓ நீ தவறு செய்து விட்டாய், இனி உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன் மனசாட்சியில உன்னை குத்தி, உன்னுடைய மனதில் உன்னை வாதித்து, நீ செய்த குற்றத்தை திரும்ப 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 உனக்கு சுட்டிக்காட்டி ஒவ்வொரு நாளும் உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். நீ அதிலிருந்து மீண்டு வர நினைத்தாலும் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து போடுவான். நீ யாருக்கு உதவ மாட்டாய், நீ தவறு செய்து விட்டாய், நீ பிரயோஜனமற்றவள், நீ ஒன்றுக்கு உதவ மாட்டாய், நீ கடவுளிடத்தில் எப்படி போவாய், நீ எப்படி ஆலயத்துக்கு போக முடியும், ஆலயத்துக்கு போகாதே, உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களை குற்றப்படுத்தி
அனுதினமும் காயப்படுத்தி வேதனைப்படுத்துவான். அந்த சூழ்நிலையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நான் பரிசுத்தமாய் வாழணும்னு வைராக்கியமாய் நின்றீர்களா? உத்தமமாய் வாழணும்னு சொல்லித்தான் பழகினீங்களா? ஆனால் அந்த சூழ்நிலை இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் தவறில் விழுந்து இன்றைக்கு வெளியே வர முடியாமல் தவிக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் நண்பனிடத்தில் சொல்ல வேண்டாம், உங்களுடைய உற்றார இடத்துல சொல்ல வேண்டாம். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி பாருங்கள். தாவீது அன்றைக்கு பாவம் செய்து 1 வருடம் அந்த பாவத்தை மறைத்து வைத்திருந்தான். ஆனால் அந்த பாவத்தை தீர்க்கதரிசி வெளிப்படுத்திய போது கர்த்தருக்கு முன்பாக சென்று முகம் குப்புற விழுந்து அழுது, ஓ ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், உம்முடைய பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை 51ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையிலே தேவன் உன்னை ஒரு பெரிய நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உன் வாலிப நாட்களை நீ பாவத்திற்கும் இச்சைக்கும் இடம் கொடுத்து நீ போவாய் என்றால் அது உன் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பாரத்தையும் வேதனையும் கொண்டு வரும். அந்த வேதனையை சுமந்து கொண்டு வாழ்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் காயங்களை ஆற்றவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வேதனைகளை அகற்றி உனக்கு ஒரு மறுவாழ்வு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஊழியத்தில் ஏதோ ஒரு இடத்துல தடுமாறி போனது நிமித்தமாக அந்த ஊழியத்தை உத்தமமாய் செய்ய முடியாமல் பாவத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் தடுமாற்றம் அடைந்தது நிமித்தம் இன்னைக்கு ஊழியமே வேண்டாம் என்று சொல்லி பின்னோக்கமாய் போன ஒரு நிலையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். யாருக்கோ என்று எண்ணாதீர்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அன்பு சகோதரனே, நீ உன்னை அழைத்த ஊழியத்திற்கு மறுபடியும் உன்னை நிலைநாட்ட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக ஓடி வருவாயா? கண்ணீரோடு கூட அவரை நோக்கி பார்ப்பாயா? கதறி அழுது, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பாயா? நிச்சயமாக உனக்கு மறுபடியும் உன்னுடைய அழைப்பை அவர் புதுப்பித்து ஒரு பிரகாசமான ஊழியத்தை உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற மேன்மையை ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்திருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அதிகமான பாரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 11, 12, 14 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஒவ்வொரு நாளும் பாரம் சுமந்து 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 அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து செய்து அந்த எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாரம் சுமந்து தவித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பாரத்தை, அவருடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் எண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அதே யாத்ராகம புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 7, 9 அந்த வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே அவர்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். அவர்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்கவே பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வேதனைகள் யாருக்கும் தெரியாது, நீங்கள் கடந்து போகிற பாதை யாருக்கும் புரியாது என்று நினைக்காதீர்கள். உங்களை தூரத்திலிருந்து கவனிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வேதனை அவருக்கு தெரியும். நீங்கள் கடந்து போகிற இருளின் பாதைகள் அவருக்கு தெரியும். நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் அனுபவங்கள் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பலனை தருவார். அன்னாளை பற்றி சொன்னேன். அவள் மனம் கசந்து கர்த்தருக்கு முன்பாக அழுது தன்னுடைய வேதனைகளை யாரிடத்தில் சொல்வதென்று தவித்து நிலையில ஆண்டவரிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள். நடந்தது என்ன தெரியுமா? அங்கே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே அன்னாளுக்கு ஆண்டவர் கடாட்சமாக இறங்கினார். அருமையாக மனம் இறங்கி ஒரு அழகான ஆண்மகனை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவள் என்ன செய்தாள்? அந்த மகனை கர்த்தருக்காக கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு மறுபடியும் 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார்.
நீங்கள் இன்றைக்கு வேதனையிலும் கண்ணீரிலும் யாருமே தெரியாமல் இரவு நேரங்களிலே படுக்கையிலே அழுது கொண்டு கிடக்கிறீர்களா? ராத்திரி வந்துவிட்டால் யாருமே பார்க்காமல் உங்களுடைய படுக்கையை கண்ணீர்னால் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்கி போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பாரத்தை சுமந்து உங்களை ஆறுதல் படுத்துகிற, இளைப்பாறுதல் தருகிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரம் நீங்கள் நம்புங்கள். அவரை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மேலே விசுவாசம் வையுங்கள். அவரை நம்பி அவரை நாடி தேடுகிறது நிமித்தம் ஆலயத்திற்கு வாருங்கள். நீங்கள் விரும்பினால் பிரைன் நகர் 2வது தெருவில் நடக்கிற எங்களுடைய அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் பங்கெடுத்து பாருங்கள். எந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகாமல் இருப்பீர்கள் என்றால் வந்து பாருங்கள். அங்கே வசனத்தை கேட்க வந்து பாருங்கள். ஜெபிக்க வந்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற உபவாச ஜெபத்தில் பங்கெடுத்து பாருங்கள். புதன்கிழமை தோறும் மாலையில் நடக்கிற அந்த வேத பாடத்தில் நீங்கள் பங்கெடுத்து பாருங்கள். ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை, உறவை ஏற்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறதை காண முடியும். கடந்த நாட்களில் அநேக மக்கள் இந்த அனுபவங்களை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். உங்கள் வாழ்நாள் செழித்திருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட மேன்மையை காணும் நாட்கள் வந்துவிட்டது. அது தூரத்தில் அல்ல, அது மிகவும் சமீபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்கள் அது ஒரு எட்டாக்கனி என்று. இல்லை, சமீபத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். சீக்கிரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்கள் நிலைமைக்கு சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. உங்களுடைய தனிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள வாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு சந்தேகமில்லை. அந்நாளை ஆசீர்வதித்த தெய்வம் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்கின தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். மகிழ்ச்சியான ஒரு தேசத்திற்கு அவர்களை கொண்டு சென்றார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபத்துக்கு ஒருமனப்படுவீர்களா? நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபத்துக்கு ஒருமனப்படுங்கள். அற்புதம் செய்ய போகிறார். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீதி நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும், அன்பு சகோதரனுக்குள்ளே, அன்பு சகோதரிக்குள்ளே இப்பொழுது உம்முடைய ஆறுதலின் வல்லமை கடந்து செல்லுவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற இவர்கள் மேல், நான் என் கவலைகளை யார் மேல் வைக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி தவித்து கொண்டு வேதனையிலும் கண்ணீரிலும் வாழுகிற அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். உங்க வல்லமை கடந்து செல்லுவதாக, தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. வியாதி படுக்கையில கிடக்கிறவர்கள் இப்பொழுது இந்த படுக்கை நீங்கி இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. தகப்பனே, கண்களிலே பாதிப்போடு கூட வேதனை அனுபவிக்கூடிய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு நாளும் தனிமையை உணர்ந்து கொண்டு என்னை விசாரிப்பார் யாரும் இல்லையே, நான் என் கவலைகளை யாரிடத்தில் சொல்லுவேன், எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி வேதனையில தவித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய மன உருக்கத்தை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி கடந்த நாளிலே ஒரு வீழ்ச்சி, ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது நிமித்தமாக பரிசுத்தத்தை இழந்த நிலையில இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, அன்பு தேவ பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எனக்கு ஆண்டவரை பற்றியே தெரியாது ஐயா, நான் கர்த்தரை அறியாதவன், நான் வேற ஒரு மார்க்கத்தை சார்ந்தவன், எனக்கு இயேசு உதவுவாரா என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கும் வல்லமை இப்பொழுது சரீரத்துக்குள்ள இறங்கி அற்புதம் செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அதிசயம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
உங்க வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த சுகமாக்குகிற வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆறுதல் கொடுக்கிற வல்லமை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கவலைகளை மாற்றி போடுகிற தெய்வீக கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாளிலே பின்மாற்றம் அடைந்த நிலையில் தேவனை மறந்து தூரமாய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இன்னும் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மேல் ஆண்டவருடைய இரக்கம் உண்டாவதாக. வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே பல விதத்திலே துன்புறுத்தப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். மேலதிகாரியினாலே நாளுக்கு நாள் மன ரீதியிலே அவர்களுக்கு உண்டாகிற எல்லா விதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். மன அழுத்தங்களை ஆண்டவர் அகற்றி போடுவீராக. மருந்து மாத்திரை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பணங்களை செலவு பண்ணி, ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி மருந்து மாத்திரையின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மேல் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இறங்குவதாக இப்பொழுது அவனுடைய நாமத்தினாலே உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு சுகமும் விடுதலையும் என் தேவன் இலவசமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு வாரமும் பாருங்கள். அவனுடைய சமாதானம் உங்கள் குடும்பங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியும் ஜெபமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களோடு கூட நாங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேலும் உங்களது ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிப்போம். மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். எங்கள் முகவரி: எழுப்புதல் கிறிஸ்டியன் அசெம்பிளி ஊழியங்கள், 17/3A, பிரைன் நகர், 2வது தெரு, கீழ்ப்பகுதி, BSNL எக்ஸ்சேஞ்ச் எதிரில், தூத்துக்குடி 8. தொலைபேசி எண் 0461 23 76 அலைபேசி எண் 9442 77 8986. Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brain Nagar, 2nd Street East, Thuthukudi. Contact 944 277 8986.